இந்த பிரச்சனையை கண்டித்துதான் ஜேக் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களின் கூட்டுக்குழு அமைப்பானது இன்றைய தினம் சென்னையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகை போராட்டம் அளித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். நீதிமன்றங்களிலிருந்து மக்களையும் வழக்கறிஞர்களையும் பிரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சதி நடைபெற்றிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் இ-ஃபைலிங் அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தாமல் ஏன் இந்திய தமிழ்நாட்டுக்கு மட்டும் சேரானா? நான் மீண்டும் சொல்றேன், இந்தி திணிப்பும் இ-ஃபைலிங் வேறு வேறு அல்ல. கல்வி உரிமை பறிப்பும் இ-ஃபைலிங் வேறு வேறு கிடையாது. யார் விளைவிக்கிறா நீதி? யார் பண்ற? மோடி அரசை தவிர வேற யாரும் கிடையாது. அங்க வாட்ஸ்அப் முறைலாம் கிடையாது. அதுக்குன்னு தனியா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள போறதுக்கே 2 மணி நேரம் நொண்டி அடிக்கும். அதுக்குள்ள போய் நீங்க அனுப்புனா, நீங்க அனுப்புற பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷன் எப்ப பார்ப்பாங்க? அடுத்த நாள் தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படி? 24 ஹவர்ஸ் நீதிமன்றம் செயல்படுதா? நீங்க நைட்டு 9 மணிக்கு இல்ல காலையில 7 மணிக்கு அனுப்புற பெட்டிஷன் அவங்க எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? ஆக எங்களுக்கு மட்டும் இ-ஃபைலிங் போ, அந்த ஃபைலிங் போ, 1008 ஃபைலிங் சொல்லுவீங்க. அம்பானிக்கு அதானிக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப பணக்காரர்களும் ஆண்டாண்டு காலமாக யார் பல தலைமுறைகளை வழக்கறிஞர் இருந்தார்களோ அவர்கள் தான் வழக்கறிஞர் தொழிலேயே நீடிக்க முடியும் நிலையை உருவாக்கி இருக்கிறீங்களே. இது அநியாயம் இல்லையா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு வழக்கறிஞர் திரு மருது அவர்கள் நிகழ்வு இணைகிறார். வணக்கம் சார். வணக்கங்க. ஆமா, வழக்காடு மன்றங்களில் நடைமுறையில் பல சிக்கல் கடந்த காலங்களில் இருப்பதாக, தற்போதும் அது தொடர்வதாக நம்ம பல செய்திகளை படிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி இந்த இ-ஃபைலிங் முறை அப்படின்ற இந்த புதிய நடைமுறையில பல சிக்கல் இருப்பதாகவும், அதை தொடர்ந்து வழக்கறிஞர்களுடைய போராட்டம் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கு நம்ம செய்திகள்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த இ-ஃபைலிங் முறை அப்படின்னா என்ன? பார்க்கிற பலரும் நினைக்கிறது இணையம் வாயிலாக எதையுமே நம்ம பண்றது நடைமுறையில் சாத்தியம் தானே, அது சுலபமான முறை தானே, அது தொடர்பை ஏற்படுத்தும், இன்னும் நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையாகவே யதார்த்தமான நிகழ்வு என்ன? அதாவது நீதிமன்றங்களிலிருந்து மக்களையும் வழக்கறிஞர்களையும் பிரிப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சதி நடைபெற்றிருக்கிறது. அதன் ஒரு பகுதியா தான் இ-ஃபைலிங் அப்படின்னு பார்க்கணும். சதி அப்படின்றத பார்க்கணுமா? அப்படின்னு சொல்ற அளவுக்கு, சதின்னு சொல்ற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா? ஆம், கண்டிப்பாக சதி. எதனால? நீதி என்பது எளிய மக்களுக்கும் போய் சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் மிக எளியமான முறையில இருக்கணும். நான் கிருஷ்ணய்யர் என்ற ஒரு நீதிபதியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் காலத்துலதான் பில் என்ற ஒரு முறை வந்துச்சு. பில்னா என்னன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொது நலன் வழக்கு. இப்ப உங்களுக்கும் எனக்கும் நேரடியா தொடர்பில்லாத விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே எங்கேயாவது கொத்தடிமை முறை இருக்குது, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை நடக்குது, இல்ல தண்ணீர் அசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் வழக்கு போடணும். நீங்க தண்ணி குடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. என்னுடைய பெண் பாதிக்கப்படுறதுன்னு அவசியம் இல்லை. இதை கொண்டு வந்தது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கிருஷ்ணய்யர் காலத்துல. ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்ட ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவர்கள், தலித்தை சாதியை சேர்ந்தவராக இருக்கலாம், அவருக்கு அதை பேசுவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், ஏன் பேச முடியாத நபராக, இல்ல காது கேட்க முடியாத நபராக, நடக்க முடியாத நபராக இருக்கலாம், அவருக்காக வேறு ஒருவர் கேட்க முடியும் என்பதுதான் பொதுநல வழக்கு. இந்த பொதுநல வழக்கை பற்றி சொல்லும் பொழுது முக்கியமான விஷயம், கிருஷ்ணய்யர் காலத்துல ஒரு அஞ்சல் அட்டையில, ஒரு போஸ்ட் கார்டுல யாராவது எழுதி போட்டாங்கன்னா கூட அது நியாயம்னா அதை ஒரு வழக்காக எடுத்து விசாரித்தது இருக்குது. அப்படிப்பட்ட இடத்தில் தான் நீங்க இப்ப என்ன செய்யறீங்கன்னு பார்த்தோம்னா இ-ஃபைலிங் முறை கொண்டு வரீங்க. சரி, இதுல என்ன மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம்? இப்ப இந்த நாட்டுல காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து இடங்களிலுமே இணைய வசதி இருக்கிறதா? இருக்குன்னு சொல்றாங்க. நம்பப்படுகிறது. அது நம்பப்படுகிறது. வழக்கம் போல மோடி 15 லட்சம் ரூபாய் போடுவதை போல நம்பப்படுகிறது. மோடி இந்த நாட்டின் பிரதமர் என்று நம்பப்படுவது போல நம்பப்படுகிறது. பிரதமர், ஆமா, என்று ஏன்னா அவர் வெளிநாட்டு வாழ் பிரதமராக தான் இருக்கிறாரு, அப்படி நம்பப்படுகிறது. இந்த நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே, இப்ப தமிழ்நாட்டுல எடுத்துட்டோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிக்கிறார், பெண்களுக்கு இலவச பயணம் அறிவிக்கிறார். இதன் மூலம் பொருளாதாரம் முன்னேறிச்சுன்னு சொல்றாரு. அது உண்மையும் கூட. அப்ப இலவசமா பயணம் கொடுத்தாதான் பெண்கள் வெளியே வர முடியும் பெரும்பான்மையா என்ற ஒரு சூழல் இருக்குது நாட்டுலன்னா, பொருளாதாரம் இவ்வளவு மோசமா இருக்குது. அப்ப அதற்கேற்ற உதவிதானே செய்ய முடியும். அப்ப ஒவ்வொரு பணிக்கும் வேலை வாய்ப்பை பத்தி நம்ம குறிப்பிடும் போது, இந்த பணிக்கு இத்தனை இவ்வளவு படிச்சிருக்கணும்னு சொல்றோம். எல்லாத்துக்குமே PhD சொல்லிட முடியாது, சொல்ல முடியாது. எல்லாருமே PhD படிக்க முடியாது. அது மாதிரி இந்தியாவுல எல்லோருக்குமே இணைய வசதி எளிதாக இல்லை என்பதை நம்ம ஒத்துக்கணும். முதல்ல இல்ல, அப்படி ஒத்துக்கலன்னா இந்தியாவில பட்டினிச்சாவே இல்லை என்று முடிவு வந்துடணும். இந்தியாவுல ஏழைகளே இல்ல, ஏழைகள் முடிவு பண்ணணும். இந்தியாவுல மதக்கலவரம் நடக்கலன்னு ஒரு முடிவு வந்துடணும். ஏற்கனவே மோடி சொல்ற மாதிரி
முடிவுக்கு நம்ம வர முடியாது. 25 கோடி பேருடைய ஏழ்மையை ஒழிச்சிட்டோன்றாங்க. ஆமா, ஏழைகளை ஒழிப்பதுதான் ஏழ்மையை ஒழிப்பது. அதை போலவே இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீதிமன்றங்கள் முதல்ல எப்படி இருக்கின்றன, எப்படி செயல்படுகின்றன என்பதை பற்றியான ஒரு சித்திரம் தெரிஞ்சாதான் நாம இ ஃபைலிங் முறை சரியா தப்பா என்பதுக்குள்ள வர முடியும். சரி. நீங்க சொல்லும் போது இ ஃபைலிங்னு வெளியே என்ன பார்ப்பாங்க, நல்ல விஷயம் தானே. இங்க பாருங்க, நம்ம படம் எல்லாம் போன்லயே பாத்துக்கிறோம். நம்ம எல்லா டாக்குமெண்ட் போன்லயே வந்தது. எதுக்கு தேவையில்லாம பேப்பர் வெட்டணும், பேப்பருக்காக வந்து மரத்தை வெட்டணும், மரங்கள் அழிக்கப்படுதலையா என்று நமக்கு பல பேர் உபதேசம் இருக்கிறார்கள். மரங்களை பற்றி கவலைப்படுவதில்லை, ஒருபோதும் மனிதர்களை பத்தி கவலைப்படுவதில்லை. அதுக்காக மரங்களை வெட்டணும் நான் சொல்லல. ஊர்ல மாட்டை பத்தி கூட கவலைப்படுறோம். மாட்டை பத்தி கவலைப்படுவதோட மனிதர்களை பத்தி யாரும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா மாடு வந்து தெய்வம், மனிதன் வந்து மனிதனா, அது வந்து மனிதர்கள் என்ற அளவு கூட இல்லாம இருக்கிறாங்க இல்லையா அப்படின்னு. இப்ப நாம் விஷயத்துக்குள்ள வரோம். இப்ப சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உள்ளே இருந்து போன் செய்தால் கூட வெளியே உங்களுக்கு நான் பேச முடியாது. அங்க பணிபுரிந்த பல பேருக்கு தெரியும். ஜாமர் வச்சிருக்காங்களா? ஜாமர் இல்ல, அங்க நெட்வொர்க்கே கிடையாது. அப்ப நெட்வொர்க் இருந்தா தானே ஜாமரு. அங்க இயல்பான ஜாமர் இருக்கு. இப்படி உயர்நீதிமன்றத்துக்குள்ளேயே அந்த நிலைமைன்னா, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா கடைக்கோடியில கிராமங்களுக்கு அருகில இருக்கக்கூடிய நீதிமன்ற நிலைமை எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் எவ்விதமான வசதியும் கிடையாது. இப்படிப்பட்ட இடத்துல இ ஃபைலிங் முறையை நீங்க கொண்டு வரீங்க. சரி, இ ஃபைலிங் முறைன்னா முதல்ல என்ன அப்படின்னா, நான் இப்ப நீங்க வந்து ஒரு வழக்குல இருக்கீங்க, உங்களால வர முடியலன்னா 317 பெட்டிஷன் சொல்லுவோம், ஆப்சென்ட் பெட்டிஷன். என்னால வர முடியல, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்கன்னு லெட்டர் எழுதி வாங்க கொடுக்குறீங்கல்ல டிஷர்ட்டை, அது மாதிரி நீதிபதி கிட்ட நீங்க கொடுக்கணும், என்னால வர முடியலன்னு. 317 பெட்டிஷன் எப்போ உங்களுக்கு தெரியும்? இன்னைக்கு காலைல உடம்பு சரியில்லாம போகும், நீங்க வண்டியில கிளம்பி வரும்போது உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம போகும், உங்க குழந்தைக்கு அடிபட்டு இருக்கும், உடனே போன் பண்ணி வக்கீல்கிட்ட, சார் நான் வர முடியல 317 பெட்டிஷன் போடுங்கன்னு சொல்லுவீங்க. அந்த பெட்டிஷன் இப்ப எப்படிதான் போன இ ஃபைலிங் போன ஒரு நாளுக்கு முன்னாடியே போனோம். நாளைக்கு எனக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு, இன்னைக்கு இ ஃபைலிங் போட முடியுமா? போட முடியாதுல்ல. அப்ப ஒரு மனிதன் எளிதாக நீதிமன்றத்தை அணுகணும். இல்ல, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா உடனே போயிடும்ல. எப்படி போகும்? இ ஃபைலிங்னா நான் காலைல 7:30 மணிக்கு உடனே போட முடியாதா? காலைல 7:30 மணிக்கு நீதிமன்ற ஊழியர் உட்கார்ந்துருப்பாரு. எப்போ வருவாரு? இன்றைக்கு வரக்கூடிய வழக்குகளை, இன்றைக்கு வரக்கூடிய விஷயம் நேத்து நைட்டே நீங்க கொடுத்துடணும். முன்னாள் சாயங்காலம், அதாவது மாலை 6 மணிக்கு நீங்க எல்லாம் கொடுத்துடணும். அதுக்கு பிறகு நடக்கிறது இவங்க பொறுப்படுத்த முடியாது. ஆனால் இல்ல சரி, காலைல 7:30 மணிக்கு நான் என் வழக்கறிஞரை அழைச்சு என்னால வர முடியல, சரி காலைல வீட்டுல இருந்து புறப்பட்டா எனக்கு மயக்கமா இருக்கு, வர முடியல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவார் வழக்கறிஞர்? அவர் இப்ப இருக்க சொல்ல ஒண்ணுமே செய்ய முடியாது. அவருக்கு வர முடியலங்கிறதுக்காக அவர் கைது செய்யக்கூடிய ஆணையம் தான் பிறப்பிப்பாங்க நீதிமன்றம். ஆனால் ஏற்கனவே இருந்த முறை என்னன்னா, நீங்க எனக்கு போன் பண்ணி சொல்றீங்க வர முடியாது, தலைவலி என்ன ஒண்ணு, நான் ஒரு 30 ரூபாய்க்கு பெட்டிஷன் வாங்குவேன், எழுதுவேன், ஸ்டாம்ப் போட்டுவேன், வழக்கறிஞராக நானே கொடுத்துருவேன், என்னுடைய கட்சிக்காரர் வர முடியும் நான் சொல்லுவேன், இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இது நடக்குது. இப்ப சரி, இப்ப இன்னொன்னு கேள்வி, அதே 7:30 மணிக்கு நான் வழக்கறிஞர்கிட்ட சொல்லி நீங்க சொன்ன மாதிரி உடனே ஆன்லைன்ல போனா அது என்ன ஆகும்? ஆன்லைன்ல நீங்க பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாதுன்னா, நீங்க போன்ல உங்களுக்கு அனுப்புற வாட்ஸ்அப் முறை அங்க கிடையாது. அங்க வாட்ஸ்அப் முறைலாம் கிடையாது. அதுக்குன்னு தனியா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்புக்குள்ள போறதுக்கே 2 மணி நேரம் நொண்டி அடிக்கும். அதுக்குள்ள போய் நீங்க அனுப்புனா, அந்த நீங்க அனுப்புற பெட்டிஷன் இருக்கு இல்லையா, அந்த பெட்டிஷன் எப்ப பார்ப்பாங்க? அடுத்த நாள் தான் பார்ப்பாங்க. ஏன் அப்படி? 24 ஹவர்ஸ்ல நீதிமன்றம் செயல்படுதா? 3 ஷிஃப்ட் வேலை செய்யறாங்க. வேலை செய்யறது எப்படி? காலைல 10 மணிக்கு வராங்க, சாயங்காலம் 6 மணி, 7, 8 மணிக்கு போறாங்க. நீங்க நைட்டு 9 மணிக்கு இல்ல காலையில 7 மணிக்கு அனுப்புற பெட்டிஷன் அவங்க எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு எப்படி நீதி கிடைக்கும்? இது ஏதோ தனிப்பட்ட முறையில வக்கீலுங்க பிரச்சனைக்கு நான் ஒரே ஒரு 317 பெட்டிஷன், ஒரு பெட்டிஷன் பத்தி பேசிருக்கேன். இரண்டாவது, சட்டவிரோதமா கைது செய்யப்படுறீங்க, 20 ரூபாய் கைது செய்யப்படுறீங்க, கொண்டு போய் நீதிபதி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஐயா, இவர் இந்த தப்புலாம் பண்ணிட்டாரு, திருடினாரு, கொள்ளையடிச்சாரு, நடக்கவே முடியாது, ஒருத்தர் பறந்து போய் திருடினார் என்றெல்லாம் போலீஸை பத்தி நமக்கு தெரியுமில்ல, எவ்வளவோ பொய் பேசி கொண்டு போய் விடுவாங்க. கையும் களமா பிடிச்சேன். நம்முடைய தோழர் அசோக்னு ஒருத்தர் இருந்தாரு, தாச பிரகாஷ் பக்கத்துல, ஜிம்முக்கு போய் கீழே இறங்கினாரு, மக்களுக்கு போராடான்னு கைது பண்ணிட்டாங்க. அவர் மேல என்ன வழக்கு? 98 ரூபாய் வழிப்பறி செய்தார். நீதிபதி அப்ப கேட்டாரு, 98 ரூபாய்க்கு சேர்த்து 100 ரூபான்னு போட வேண்டியதான்னு கிண்டல் பண்ணாரு. ரவுண்டா போடலாமா, எதுக்கு 98 ரூபான்னு போட்ட? அவர் மேல குண்டாசு போட்டாங்க. அப்புறம் நம்ம குண்டாசுனா ஒரு 15 வருஷம் முன்னாடியே அந்த வழக்கு நான் சொல்றேன். சரி, இப்படி போகும்போது இரவு கொண்டு போய் நீதிபதி, அதாவது இந்த கோர்ட்ல கொண்டு போய் கொடுக்கும்போது, நாங்கள் ஏற்கனவே இருக்கிற முறைப்படி நைட்டு 12 மணிக்கு நீங்க கொண்டு போறீங்களா, நைட்டு 12 மணிக்கு நாங்க பெயில் பெட்டிஷன் போடுவோம். ஐயா, அவர் தப்பு பண்ணியிருக்காங்க, இவர் நல்லவர் வல்லவர், தப்பு எதுவும் செய்யல, இவர் மேல ப்ரீவியஸ் கேஸ் எதுவும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல் ஒரு நபரை கைது செய்யணும்னா எப்படி கைது செய்யணும் என்று டி.கே. பாசு வெர்சஸ் உத்தரப்பிரதேசம் என்ற வழக்கிலே 11 கட்டளைகளை உச்சநீதிமன்றம் வகுத்திருக்குது. அதன்படி இவர்களை கைது செய்யவில்லை. எப்படி இருக்கணும்? போலீஸ் வரும்போது நேம் பேட்ச் போட்டுக்கணும், எதுக்காக கைது பண்றேன்னு சொல்லணும். இப்படி 11 கட்டளைகள் எதையும் பின்பற்றவில்லை என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டால் அக்கணமே அவரை விடுதலை செய்வார் அந்த நீதிபதி.
இப்போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது. எப்படி நான் பெயில் வேணும் என்ன செய்யணுங்க? இப்ப நைட்டு கைது பண்ணுவீங்க. நான் பெயில் வேணும்னா எனக்கு கைது பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சுட்டு முந்தாயத்தை நான் என்ன பண்ணிடணும்? ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். இப்ப நீதி எதுக்குங்க? விரைவா கொடுக்கத்தானே? எளிய மக்களுக்கு போய் சென்றட வேணுங்கிறதுக்கான. அப்ப யார் இதை போய் செய்ய முடியாம ஜெயிக்க முடியும்? இரண்டாவது, நான் ஆயிரக்கணக்கான காரணங்கள். மூன்றாவது ஒண்ணு சொல்றேன். குறுக்கு விசாரணை என்பது ஒண்ணு இருக்குது. ரொம்ப மிக மிக முக்கியமானது. வழக்கறிஞருடைய வாத திறமை என்பது வாதத்துக்கு இறுதி வாதத்துக்கு முன்பு குறுக்கு விசாரணை தான். ட்ரையல் நடக்கும்போது சொல்றீங்களா? ட்ரையல் நடக்கும்போது பார்க்கும்போது என் கண்ணை பார்த்து பேசு நான் சொல்லுவேன். என் கண்ணை பார்த்து பேசு. உண்மை என்னன்னு அங்க கண்டுபிடிக்க முடியும். குற்றம் சாட்டப்பட்ட நபர். ஆமா. இப்ப நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அவர் ஆன்லைன்ல பேசலாம்னு சொல்றீங்க. நான் 1 மாதத்துக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு சொல்றேன். ஒரு நபர் ஓடுகின்ற ரயில்ல கழிவறையில் உட்கார்ந்து கொண்டு அவர் ஆன்லைன்ல நீதிமன்றத்துக்கு வந்தார். தெரியுமா உங்களுக்கு? இன்னொரு நபர் எந்திரிச்சு நிக்க சொல்றாரு, நீதிபதி முடியாதுங்கிறாரு. சட்டம் மட்டும் போட்டிருக்காரு, கீழே ட்ரவுசர் போட்டு உட்கார்ந்து இருக்கிறார். ஆக ஒரு குறுக்கு விசாரணையின் போது நேரடியாக வந்து யார் ஆஜராக வேண்டும்? குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவன் ஆஜராகணுமா வேணாமா? அதை விட்டுட்டு இப்ப யார் பயனடைய போறாங்க? பணக்காரர்களும் கார்பரேட் கம்பெனிகளை அவங்க மேல போட்டிருக்க வழக்கவங்கலாம் ட்ரெயின்ல போய்கிட்டோ இல்லைன்னா ஃபிளைட்ல போயிட்டு கழிவறையிலோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து அவர்கள் தங்கள் பிரசன்ஸ் காட்ட முடியும். ஆனா உழைக்கும் மக்களுக்கு அது தெரியாது. அவர்கள் நேரடியாக இங்க வர வேண்டும். நான் இது வரைக்கும் 3 சொல்லியிருக்கிறேன். அதை விட மிக முக்கியமான ஒண்ணு சொல்றேன். இது சரி என்றால் இந்தியா முழுவதும் ஒரே நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டுமா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் நடைமுறைப்படுத்தப்படும்? இந்தியா முழுவதும் கொண்டு வரணும் இல்லையா? இந்தியாவாச்சு. ஆமா, ஏன்னா இவங்க ஒரே நாடு நம்ம அப்படின்னு சொல்றோம். ஒரே மொழியின் நகர், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே இது, ஒரே மாடு, ஒரே மோடி அப்படின்னு பல விஷயம் வந்துருச்சு. அதே மாதிரி ஒரே இ ஃபைலிங் சொல்றாங்க. அப்போ ஒரே இ ஃபைலிங்னா இந்தியா முழுவதும் நீங்க ஒண்ணுதானே? அப்படி இல்லையா? இந்தியா முழுவதும் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். இந்தியா முழுவதும் ஏன் நடைமுறைப்படுத்தப்படாமல் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏன் அநீதி விளைவிக்கப்படுகிறது? யார் விளைவிக்கிற அநீதியை யார் பண்றாரு? மோடி அரசை தவிர வேற யாரும் கிடையாது. இதுக்கும் ஒன்றிய அரசு வேற இப்ப நான் என்ன நடந்தாலும் ஒன்றிய அரசுன்ற ஒரு பாணி இருக்கு இல்லையா? கரெக்டா கேட்டீங்க. இந்த கேள்வியை வந்து பலரும் கேட்கறாங்க. எது நடந்தாலும் மோடி தானா, எது நடந்தாலும் ஒன்றிய அரசு தானா? இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இந்த உயர்நீதிமன்றம் யார் கட்டுப்பாடுல இருக்குது? சுயாட்சியான அமைப்பா? இதே மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்குதா? மோடி கிட்ட தான் நடக்க வேற யார்ட்ட இருக்குது? கொலிஜியம் பரிந்துரைத்து எந்த நீதிபதியும் நீங்க அனுப்புறது கிடையாது. திட்டமிட்டு இந்த திருப்பரங்குன்றம் மலை விஷயத்துல சரியான நீதியை சொன்ன, நீதி தீர்ப்பை வழங்கிய நிஷா பானுவை கேரளாவுக்கு மாத்தியது யாரு? இந்த ஒன்றிய அரசு, இந்த கொலிஜியம் தானே மாத்துச்சு. ஆக நான் கேக்குறேன்னா, அப்ப உங்களுக்கு நீதித்துறைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு முடிவுக்கு வந்துடலாமா? இல்ல, அது ஒரு தனித்துவமான அமைப்பு. அதுக்கும் தனித்தன்மை இருக்கு. அதுக்கு யாரு சம்பளம் கொடுக்குறாங்க? யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யாரு சம்பளம் கொடுக்குறாங்க? அப்படின்னா சந்திரசூட் எதற்காக ஓய்வு பெற்ற பிறகு அரசு பதவிக்கு சென்றார்? அதையும் இதையும் தொடர்புபடுத்தக்கூடாதுன்னு அவங்க சார்பா சொல்றாங்க. ஆமா, நிறைய ரெண்டையும் தொடர்புபடுத்தாதீங்கன்றாங்க. இது வேற, அது வேறன்றாங்க. அது உண்மைதான். RSSக்கும் பிஜேபி வேற வேற கூட சொல்லுவாங்க. நாம் நம்ப முடியுமா? அப்ப நான் மீண்டும் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கே நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுமே இதுவும் தொடர்பற்றவை கிடையாது. இப்ப நம்ம விஷயத்துக்கு திருப்பி வந்துடும். அப்ப இந்தியா முழுவதும் நடைமுறைப்படுத்தாமல் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் செய்யறாங்கன்னா, நான் மீண்டும் சொல்வேன், இந்தி திணிப்பும் இ ஃபைலிங் வேறு வேறு அல்ல. கல்வி உரிமை பறிப்பும் இ ஃபைலிங் வேறு வேறு கிடையாது. எப்படி தஹில் ரமணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலைமை நீதிபதி இங்க இருந்தார். திட்டமிட்டு அவர் மோடி அரசுக்கு எதிராக செயல்படுவார் என்று யோசித்து அவரை வந்து ஒரு சிறிய நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக மாற்றினார்கள். அவர் பதவியை விட்டு ராஜினாமா செய்து விட்டு போனார். ஆக தமிழ்நாட்டுக்கு பாடுபடக்கூடிய நீதிபதிகள் இல்ல முற்போக பேசக்கூடிய அனைத்து நீதிபதிகளையுமே ஒழித்து கட்டப்பட்டார்கள். அப்படி ஒரு நிகழ்வாகத்தான் இந்த பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது. இப்ப நான் என்ன கேட்கறேன்னா, முல்லை பெரியாறுல எப்படி நீதி மறுக்கப்பட்டதோ, காவிரியில் எப்படி நீதி மறுக்கப்பட்டதோ, எப்படி வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இயற்கை வளங்களையும் இந்த ஒன்றிய அரசு சூறையாடுகிறதோ, அதே போல நீதியை சூறையாடுகிறது. எளிய மக்களின் நீதி கேட்கும் உரிமை என்பது மிக மிக முக்கியம். நான் மீண்டும் உங்களுக்கு சொல்றேன். இல்ல, இது எளிய மக்கள்னா தமிழ்நாட்டு எளிய மக்கள் மட்டுமான்னு கேட்கிறேன். தொடங்குவது தமிழ்நாட்டிலே என்ன நடக்கும் என்று பார்க்கிறார்கள். ஒரு வெள்ளோட்டம் பார்க்கிறார்கள். ஏன்னா மற்ற ஸ்டேட்டை பத்தி உங்களுக்கு வேற கவலை இருக்குது. நான் சொல்றேன், நீ தில்லுள்ள நபராக இருந்தால் 56 இன்ச்சு மோடி இல்ல, இன்னும் 112 கூட வச்சுக்கோங்க, இன்னும் 1000 இன்ச்சு கூட உங்க நெஞ்சு இருக்குமா? 56 இருக்குமா? நீங்க சொல்றதே நாங்க நம்பிட்டு தான் இருக்கிறோம். இந்த நாட்டில் நீங்க பிரதமர் சொல்லி நாங்க நம்புறோம் இல்ல. அது மாதிரி நீங்க எத்தனை இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. முதல்ல உத்தரப்பிரதேசத்துல நபரப்படுத்த 20 வருஷமா நீங்க இருக்கிறீங்க ஆட்சியில இல்லையா? குஜராத்ல 4 முறை நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க. முதல்ல அங்க நடைமுறைப்படுத்துங்க. இங்க கேட்கும் போது வந்து ராஜா உள்ளிட்டவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா,
அயோத்தியாக மாற்றுவோம். முதல்ல உங்க அயோத்தியிலையும் உங்க சூரத் நகர்லயும் அகமதாபாத்லயும் நீங்க இந்த இ-ஃபைலிங் முறையை கொண்டு வாங்க. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டை பத்தி யோசிப்போம். இங்க அது மட்டும் இல்லாம என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இங்க போதுமான ஊழியர்கள் கிடையாது. பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் தினமும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றன. ஆனால் அதற்கேற்ற ஊழியர்கள் கிடையாது, அதற்கேற்ற கம்ப்யூட்டர் கிடையாது. ஒரே ஒரு நாள் யாராவது பொதுமக்கள் வந்து செக்ஷன்ல பாருங்க எவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு பாருங்க. இப்ப கூட எடுத்துட்டோம்னா எத்தனை நீதிமன்றங்கள்ல நீதிபதிகள் கிடையாது, விசாரணை நீதிமன்றங்கள்ல பல நீதிபதிகள் கிடையாது, அதற்கான ஆட்களை போடுவது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட சூழலில் தான் நீங்க இ-ஃபைலிங் ஒரு முறையை கொண்டு வரீங்க. ஏற்கனவே இருக்கிற ஊழியர்களுக்கு பயிற்சி கிடையாது, ஊழியர்களும் கிடையாது. எவ்வளவு வேலையை ஒரு நபர் செய்வாங்க? இல்ல, பல வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றோம். பல வழக்குகள் ஏன் நிலுவையில் இருக்குது? வேலை வெட்டி இல்லாம அதை துரிதப்படுத்துறதுக்காக இதை கொண்டு வராங்களா? இ-ஃபைலிங் பிரச்சனை ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா, அது கொண்டு வரது மூலமா? அவங்க நோக்கம் என்னங்க நான் இறுதியா சொல்றேன். இப்ப நீங்க ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, இது துரிதப்படுத்துவதற்காக வந்து இ-ஃபைலிங் முறை கொண்டு வரோம்னா, இது வந்து மக்களை வந்து முட்டாளாக நினைப்பது. எதனாலன்னா ஏற்கனவே லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கை அதை இ-ஃபைலிங் மாத்த போறீங்களா? மாத்த முடியாது. சரிங்களா? அப்ப அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அதை பத்தி பேசாம அதுக்கு என்ன செய்யணும்னா, சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்குங்க, பல்லாயிரக்கணக்கான நீதிமன்றங்களை உருவாக்குங்க, லட்சக்கணக்கான ஊழியர்களை போடுங்க, நீதிபதிகளை தேர்ந்தெடுங்க, நீதிபதிகளை வைங்க, வழக்கு முடியும். நீங்க ஏன் முடிக்க மாட்டேங்கிறீங்க? இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுகின்றன அப்படின்னா, நாம் ஒவ்வொரு வக்காலத்து என்று சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம்ல, அந்த பெட்டிஷன்ல இவர் எனக்காக வாதாடுவதற்கான உரிமையை கொடுக்குறோம் இல்லையா, அதுல 150 ரூபாய் நாம வந்து ஸ்டாம்ப் போட்டுறோம். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பெட்டிஷன்லயும் 20 ரூபாய் ஸ்டாம்ப் போட்டுறோம். அது மட்டுமல்லாமல் ரிட் பெட்டிஷன் போடணுமா, அதுக்கு 750 ரூபாய் அதுக்கு வந்து நம்ம ஸ்டாம்ப் போட்டுறோம். இதன் மூலம் தான் நீதிமன்றம் இருக்கிற நீதிபதிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பதே இந்த மக்கள் தான். இந்த வரம் கொடுத்தவன் தலையிலேயே கையை வைப்பதை போல இந்த மக்களுக்கு நீதி கொடுக்க வேண்டிய நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, அவர்கள் நீதியை மறுக்கிறீர்கள். ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பரிசீலிக்கணும். தனியார் மயத்துக்கு பிறகு கல்வி, மருத்துவம், சுகாதாரம் அனைத்துமே மக்களிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டதை போல நீதித்துறையும் தனிமைப்படுத்தப்படுகிறது. ஏற்கனவே அது போச்சாங்க. இப்ப கோர்ட்டு தான் நான் போனா என்ன நீங்க கேட்கலாம். பிரச்சனை என்னன்னா, அனைத்தையுமே கட்டுப்படுத்துவது நீதிமன்றம். நீங்கள் நினைப்பது போல கிடையாது. அனைத்தையுமே கட்டுப்படுத்துவது நீதிமன்றம். ஏற்கனவே நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்புகள்ல பல நீதிபதிகள், வெளிப்படையா சொல்றேன், பல நீதிபதிகள் RSS ஆதரவாகவும் கார்பரேட்டுக்கு ஆதரவாகவும் இருந்தார்கள். அவங்க சொல்றாங்க, அப்படி அவர்களே சொல்லிக்கிறார்கள் மேடை ஏறி. ஆமா, தங்கள் ஏறி, ஆமா நான் வந்து ஒரு RSS காரர் தான், நான் சனாதனதான், நான் ஒரு சங்கிதான் என்று அவர்களே சொல்கிறார்கள். இந்த நிலையில் எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வாய்ப்பை கூட மறுக்கக்கூடிய இந்த இ-ஃபைலிங் முறையை நாம் அடியோடு எதிர்க்க வேண்டும். இது மட்டுமல்லாம நான் ஒரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்னன்னா, இந்த இ-ஃபைலிங் முறையை பத்தி பேசும்போது அது தமிழ்நாட்டுல மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லைன்னு சொல்றோம். வேற எங்கேயுமே நடைமுறைப்படுத்தல. கேரளாவில் ஒரு முறை வச்சிருக்கிறாங்க. என்னன்னா, இ-ஃபைலிங் முறை பிளஸ் டைரக்ட் ரெண்டு நீங்க எது வேணா பண்ணிக்கலாம். முதல்ல இ-ஃபைலிங்னா என்ன? ரொம்ப முக்கியம். அதுதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்க ஒரு வழக்கை தாக்கல் பண்றோம்னா, சரி, ஒரு பெட்டிஷன், ரிட் பெட்டிஷன் போறோம், உரிமை கோரி வழக்கு போட்ட உடனே SR நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. சரி, ஒரு டூப்ளிகேட் நம்பர், SR நம்பர், சீரியல் நம்பர், ஒரு நம்பர் கொடுப்பாங்க. அந்த நம்பர் வந்து எங்களுக்கு வந்துடும். இந்த AE கிட்ட போயிருக்கு, கிளர்க் கிட்ட போயிருக்குன்னு வரும். அந்த கிளர்க் கிட்ட போவோம். அவங்க கரெக்ஷன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஏதாவது ஆவணங்களை மிஸ் ஆகுதான்னு என்ன சொல்லுவாங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக், நீ ஒண்ணு புள்ளி வைக்கல, இல்ல வந்து விஷயமே தப்பா இருக்கு, பிரேயர் தப்பா இருக்கு, பல விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆவணம் சரியா வைக்கல. ஆவணம்ன்றது என்னன்னு சொல்றாங்க அவங்க. இப்ப இந்த வழக்கை ஒட்டி ஆவணங்கள் இல்ல, ஸ்டாம்ப் ஒழுங்கா ஒட்டல, கையெழுத்து போல இதெல்லாம் சொல்றது யாரு? ஒரு கிளர்க் ஒருத்தர் சொல்லுவாங்க. சரி, நாங்க நம்பர் வந்த பிறகு இதெல்லாம், அதாவது ஒரு SR நம்பர் ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பர் வந்த பிறகு வரும். வந்த பிறகு இந்த வேலை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சீல் குத்திடுவாங்க. நான் வந்து கொடுத்த உடனே என் வழக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு முதல்ல சீல் குத்திரும். நான் வழக்கை ஏத்துக்கிட்டேன் ஒரு சீல் குத்திரும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்ப எளிய மக்கள் உடனே போய் கொடுத்துடணும், சீலை குத்திடுவாங்க, SR நம்பர் கொடுத்துருவாங்க. இப்ப எனக்கு AB வந்து நான் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீனுக்காக நான் போட்டுருக்கேன்னு வச்சோங்களேன், சீல் கொடுத்து SR நம்பர் வாங்கி நீங்க கையில வச்சுக்கிட்டா உங்களை போலீஸ் கைது பண்ண மாட்டாங்க. அதான் வழக்கு வந்து வரப்போகுது இல்ல சார். சரி, இப்படி AE கிட்ட போகுது. AE கிட்ட போய் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கரெக்ஷன் 2-3 நாள் நாங்க பார்ப்போம். பார்த்து 2-3 நாள் ஆகும். மேல கூட அவங்க சில பேருக்கு சில பேர் ஆவணங்கள் அதிகமா தேவைப்படலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து நூற்றுக்கணக்கான பெட்டிஷன் உங்களுக்கு வந்து ரிட் பெட்டிஷன் ஒவ்வொருத்தருக்கும் 100மே அவங்க ஒரு நாளைக்கு பார்க்கணும். நான் அதான் சொல்றேன், வேலைப்பளு மிக மிக அதிகம் ஊழியர்களுக்கு. அவங்க 100மே நான் உயர்நீதிமன்றம் சொல்றேன்,
விசாரணை நீதிமன்றம் ரொம்ப மோசம், ரொம்ப அதிகமாக இருக்கும். செக் பண்ணுவாங்க, அந்த கரெக்ஷன் முடிஞ்சா எங்களுடைய வேலை கிடையாது, முடிஞ்சிருச்சு. மேற்கொண்டு யாருடைய வேலை? நீதிமன்ற ஊழியர்கள் வேலை. அவங்க அடுத்தடுத்து ஒரு 5-6 செக்ஷன் போய் கடைசியாக அவங்களே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. நீங்க சொல்ற ஃபைலிங்க கோர்ட்டே பண்ணுது, ஹைகோர்ட்ல அவங்களே பண்ணுவாங்க. அவங்களே பண்ணி. ஆனா இது நடக்கிறதுக்கும் நாள் ஆகுதா? ஒரு வாரம் 10 நாள் ஆகுமா? முடிஞ்சிடும், அதுக்குள்ள முடிஞ்சிடும். ஒரு வாரம் கூட ஆகாது. சில சமயம் நம்ம ரொம்ப கூட நின்று இல்லைங்க அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணு செட்டில்மெண்ட் பண்றாங்கன்னு போய் கன்வின்ஸ் நாங்க செஞ்சு 3 நாள் 4 நாள்ல வந்துட முடியும். ஸ்கேன் பண்ணி அது எங்க போகும்? அது நேராக நீதிமன்றத்துக்கு போயிடும். நம்பர் கொடுத்துருவாங்க, ரிட் பெட்டிஷன் நம்பர் கொடுத்துருவாங்க கையில. இதற்கான ப்ராசஸ் அதிகபட்சம் 1 வாரம் இல்ல 10 நாள்ல வந்துடும். இப்ப இது நடந்துட்டு இருக்கு இல்லையா? இது ஹைகோர்ட்ல இப்ப நடக்குது. சரி. இப்ப ட்ரையல் கோர்ட்ல இப்ப என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, நானே எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இதெல்லாம் முடிச்சிட்டா எதுவுமே இல்ல. இப்ப எடுத்த சீல் நீங்க குத்த மாட்டீங்க, நானே இப்ப ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். நீங்க நீதிமன்ற ஊழியரா? நீங்க போய் ஆன் பண்ணீங்கன்னா சர்வர் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சர்வர் ஒர்க் ஆகலையா, நீங்க கம்பெனி வேற ஏதாவது வேலையை பார்த்துட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணும். டெக்னிக்கல் இஷ்யூ தானே சார்? இதுல நீதிமன்றம் விஷயம் எங்க சார்? அதான் சொல்ல, அது நீதிமன்றத்துக்குள்ள இருக்கிற டெக்னிக்கல் இஷ்யூ. அது நீதிமன்றத்துக்கு பொறுப்பு கிடையாது. டெக்னிக்கல் இஷ்யூ சரி பண்ண சரியாயிடும். எப்படி சரி பண்ண முடியும்? இந்தியா முழுவதும் ஒரு சுடுகாடு கிடையாது, இல்ல நெட்வொர்க் கிடையாது. நான் ரொம்ப கவனமா கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றீங்க இணைய வசதி சரியா இல்ல, அதனால துண்டிக்கப்படுறதுனால நடக்கலன்றீங்க. சரி பண்ணா முடிஞ்சதுன்னு யார் சரி பண்ணுவாங்க? சரி பண்ண வேண்டியது யாரு? வழக்கறிஞர் என்னுடைய பொறுப்பா, நீதிமன்ற பொறுப்பா? 2 வைஃபை பாக்ஸ் வாங்கிட்டு முடிஞ்சிர போகுது. அதை வைக்க வேண்டியது யாரு? நீதிமன்றம். அதை வைக்காம நீ ஃபைலிங் சொல்லலாமா? நான் கேக்குறேன். போச்சு, அப்ப அது வைக்கலாம். வைக்கணும். ஏன் ஒவ்வொன்னா உங்க போராட்டம் என்ன வரல? வைஃபை வைங்க. ஒவ்வொன்னா வரேன் நான். முதல்ல நீங்க அதற்குரிய உட்கட்டமைப்பு வசதி செய்யணும். அதற்குரிய நீதிமன்ற ஊழியர்களை நியமிக்கணும். நியமிக்கணும். 2 ஆச்சா? சரி, இப்ப நான் உங்ககிட்ட வரேன். இப்ப நான் ஒரு பெட்டிஷன் ரெடி பண்ணி இப்ப இருக்கிற சூழல்ல ஃபர்ஸ்ட் சொன்னாதான் உங்களுக்கு அடுத்தது புரியும். நான் அனுப்புறேன், அவங்களுக்கு ஓப்பன் ஆகாது. ஒரு 3 நாள் 4 நாள் ஆகும். சில சமயம் ஓப்பன் பண்ணி புள்ளி இல்ல, கமா இல்லைன்னு சொல்லி அவங்க திருப்பி எங்களை கூப்பிட்டு சொல்லக்கூடாது, ஸ்கேன் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. இப்படியே எத்தனை 10 நாள் 5 நாள் போகும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஸ்கேன் பண்ண வேண்டியது பொறுப்பு உயர்நீதிமன்றத்தை போலவே கீழமை நீதிமன்றங்களிலும் ஒரு துறையை உருவாக்க வேண்டிய இந்த நீதிமன்றம் அதை செய்யாமல் எங்கள் தலையில் ஏன் கட்டுகிறீர்கள்? நீதி வழங்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. நான் வெறும் வக்கீல் தானே. நான் பணம், நீங்க சொல்ற மாதிரி நாங்க பணம் வாங்கிட்டு தானே வேலை செய்யறோம். வக்கீல் வேலை செய்யறீங்க. ஆமா, நாங்க வக்கீல் வேலை தான் செய்யறோம். நீதி கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு தானே. ஆக நாங்க வழக்கம் போல பெட்டிஷன் போட்டுறோம், நீங்களே எல்லா வேலையும் முடிச்சு நீங்களே ஸ்கேன் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எது எளிது? லட்சக்கணக்கான வழக்கறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்கேனர் வாங்கி அதை வைத்துக் கொண்டு அனுப்புவது எளிதா, இல்ல ஒரு நீதிமன்றத்துல ஸ்கேனிங் டிபார்ட்மெண்ட் என்று வைத்துக் கொண்டு ஒரு 4 பேர் வைப்பது எளிதா? கடையில போய் ஸ்கேனிங் கூட பண்ணி அனுப்பி முடிச்சு. நான் அதான் சொல்ல வரேன். இப்ப எங்க தலையில நீங்க கட்டுறீங்க, நான் கூட திருப்பி கேட்கறேன். வேலை பளுன்றீங்க. இல்ல வேலை பளு அதிகமா. மீண்டும் வேலை பளு மட்டுமல்ல, நீதி கேட்பதுல இப்ப என்ன, நீங்க நீதி கேட்கிற நேரமும் தாமதமாகுது, தொலைவாகுது. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு அஞ்சல் அட்டை போட்டால் அதை பார்த்து நீதி சொன்ன காலம் போய் நான் ஸ்கேன் பண்ணி அனுப்புவேன். நீதிபதி கிட்ட சேரத்துக்கு எத்தனை மாசம் ஆகும்னு நான் கேட்கறேன். முன்னாடி அஞ்சல் அட்டை நான் போடுவேன், நீதிபதி கிருஷ்ணய்யர் பார்த்து இதை கேஸை எடுத்துக்கிட்டாரு. இப்ப நான் போடுற பெட்டிஷன் உங்க கைக்கு வரதுக்கே பல மாசம் ஆகுமே. இதுக்கு யாருக்கு என்ன காரணம்? அதற்கான உட்கட்டமைப்பு வசதி கிடையாது. ஒண்ணு, அதை சரி பண்ணணும். 2வது நான் கேட்கறது என்னன்னா, இதை செய்ய வேண்டிய பொறுப்பு யாரு? உங்களுதான் என்னதான் கேட்கறேன் சார். இல்ல அதை விட நீங்க கவர்மெண்ட் திசை திருப்பீங்க. நான் புரிதலுக்காக கேட்கிறேன். ஃபைலிங்ல கூடவே கூடாதுன்றது என்னமா, இல்ல ஃபைலிங்ல நடைமுறைப்படுத்துறது சிக்கல்லாம் இருக்கு, இத சரி பண்ணா இத பண்ணிடலாம்? சரியான கேள்வி. 2 கேள்விதான். 2 கேள்வி. ஃபைலிங் முறையை செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பு. ஃபைலிங் நீங்க செய்யுங்க, எங்களை செய்ய சொல்லாதீங்க சொல்றேன். நான் பெட்டிஷன் கொடுத்துறேன், நீங்களும் அதை பண்ணுங்கன்னு சொல்றேன். சிங்கிள் விண்டோ சிஸ்டம் என்று சொல்லி கார்பரேட்டுக்கு ஆதரவாக கார்பரேட்டுகள் 25 துறைகளுக்கு போய் ஒருத்தர் கையெழுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுங்க, நாங்களே கையெழுத்து வாங்கி தரேன் பண்றீங்களா இல்லையா? செய்யறீங்கல்ல? அதுக்கு பேர் தான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம். கார்பரேட்டுகள் அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே ஒரே ஒரு இடத்துல பெட்டிஷன் போட்டா 25 பேருக்கு நீங்க கையெழுத்து வாங்கி கொடுக்குறீங்களா? அது கார்பரேட்டுக்கும் அம்பானிக்கு அதானி முடியும் என்றால் ஐயா சாமிக்கு ஐயா துறைக்கு ஏங்க முடியாது? ஆக எங்களுக்கு மட்டும் ஃபைலிங் போ, அந்த ஃபைலிங் போ, 1008 ஃபைலிங் சொல்லுவீங்க, அம்பானிக்கு அதானிக்கு நீங்க சொல்ல மாட்டீங்களா? அப்ப நான் கேட்கின்ற கேள்வி என்னன்னா, ஒரு அரசு மருத்துவமனைக்கு நீங்க போறீங்க, என்ன செய்யறாருன்னா ஆபரேஷன் பண்ணிட்டே இருக்கும்போது நூல் தீர்ந்து போச்சு, நூல் வாங்கிட்டான்னு சொல்றாரு. உங்களை யாருக்கு? நம்முடைய சகோதரருக்கு ஆபரேஷன் நடக்குது, நீதிபதி சொல்றாரு நூல் தீர்ந்து விட்டது, நீங்க போய் நூல் வாங்கிட்டோம்னு சொல்றாரு. போயிட்டு வரதுக்குள்ள நீங்க நூல் எங்கேயும் கிடைக்கல, இங்க சொல்றீங்க. சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, நூல் கொண்டு வரலப்பா, உங்க வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு, உங்க பையன் செத்து போயிட்டான், உங்க தம்பி செத்து போயிட்டான்னு சொன்னா ஒத்துக்குமா?
பெரிய அநீதி இல்லையா சார்? அதை விட மிக மோசமான அநீதிங்க. செய்ய வேண்டியது உங்க வேலைங்க. நாங்க எதுக்குங்க பணம் கொடுக்குறோம்? கோர்ட்ல பணம் கொடுக்குறோம்ல, நாங்க ரிட் பெட்டிஷனுக்கு பணம் கட்டுறோம்ல, அது மாதிரி ஒவ்வொரு பெட்டிஷனுக்கு 20 ரூபா நாங்க ஸ்டாம்ப் கட்டுறோம்ல, ஒவ்வொரு பெட்டிஷன்லயும் வக்காலத்துல 150 ரூபா பணம் எதுக்கு கட்டுறோம்? சும்மா யாசகத்துக்கு கட்டுறோமா? நீங்க வேலை செய்யறதுக்கு தானே கட்டுறோம், அதுல தானே உங்களுக்கு சம்பளம் கிடைக்குது. நீங்க ஆனா அதை விட்டு எங்க தலையில ஏன் போறீங்கன்னு நான் கேட்கறேன். நீதி வழங்குவது அரசின் பொறுப்பா, வழக்கறிஞர் பொறுப்பா? வழக்கறிஞர் தன் வாதத்தின் மூலமா சொல்ல முடியும். உங்க பொறுப்பு என்னங்க? நீங்க கல்வியும் கொடுக்க மாட்டீங்க, அது தனிப்பட்ட அப்பா அம்மாவோட பிரச்சனையாக்கிறீங்க, மருத்துவம் தனிப்பட்ட நபராக்கிறீங்க, இப்ப நீதியையும் தனிப்பட்ட பொறுப்பாக்குறீங்கன்னா எப்படி கிடைக்கும்? அப்ப பணக்காரர்களும் ஆண்டாண்டு காலமாக யார் பல தலைமுறைகளை வழக்கறிஞராக இருந்தார்களோ அவர்கள் தான் வழக்கறிஞர் தொழிலேயே நீடிக்க முடியும் நிலையை உருவாக்கி இருக்கிறீங்களே, ஒரு அநியாயம் இல்லையா? இந்த பிரச்சனையை கண்டித்துதான் ஜேக் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர்களின் கூட்டுக்குழு அமைப்பானது இன்றைய தினம் சென்னையிலே சென்னை உயர்நீதிமன்றத்தை முற்றுகை போராட்டம் அளித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றா நாங்க போய் காத்துல போய் யாரும் கம்பு சுத்த முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் தான் சர்க்குலர் அமைச்சிருக்கிறாங்க. இந்த 1ஆம் தேதியிலிருந்து, இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கட்டாய ஃபீலிங் எல்லா இடங்களிலும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அதை மாற்ற வேண்டும். எளிய மக்களுக்கு நீதி வேண்டும் என்று அன்றைக்கு கண்ணகி கையில் சிலம்புடன் மதுரைக்கு வந்ததை போல இன்றைக்கு வழக்கறிஞர்கள் இந்த கூட்டமைப்பின் வழியாக நீதி கேட்டு வருகிறார்கள். இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். இந்த போராட்டம் வழக்கறிஞர் போராட்டம் கிடையாது, இது தமிழ்நாட்டு மக்களின் போராட்டம். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்தி திணிப்பும் ஃபைலிங் வேறு வேறு அல்ல. தமிழ்நாட்டுக்கு மட்டுமே ஃபைலிங் என்ற அநீதி இழைக்கப்படுகிறது. இதற்கு எதிராக போராட வேண்டும். ஃபைலிங் என்ற முறையை, ஸ்கேனிங் என்ற முறையை இந்த அரசே நீதிமன்றமே பொறுப்பெடுத்துக் கொண்டு நடப்பது மட்டும்தான் எளிய மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் நீதியாக இருக்கும். இன்றைக்கு நடைபெறக்கூடிய போராட்டம் கண்டிப்பாக வெல்லும். தொடர்ந்து பேசலாம். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.